பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா அம்மாபாத். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய வாராந்த சர்ஃப் பாட வகுப்பில் நம்ம கடைசியாக பார்த்த பகுதி இஸ்மு ஃபாயில் லாம் கலிமா மூத்தல்ல எப்படி எடுக்கிறது எங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். அப்போ நம்ம சொன்னோம் என்னென்று கேட்டால், அதாவது பொதுவாக இஸ்மு ஃபாயிலினுடைய வஸன் ஃபாயிலுன் என்கிறது தான் சுலாசியில் வரும். சுலாசியான ஃபியல்ல ஃபாயிலுன் என்கிற வஸன் தான் பிரபலமான இஸ்மு ஃபாயிலினுடைய வஸன். அப்போ அசில் படி நம்ம ஃபாயில் என்கிற வஸனுக்கு எழுதி பார்க்கணும் சொல்ல. உதாரணமாக கஸா யகுசு கஸ்வத்தன் அல்லது கஸா யகுசு கஸ்வன் என்கிற அந்த சொல்ல அதனுடைய இஸ்மு ஃபாயில் கஸா யகுசு கஸ்வன் ஃபஹுவ காசின்னு நம்ம சொன்னதுக்கு என்ன அசில் படி சர்வ் செஞ்சால் கஸவ யகுசுவு கஸ்வன் ஃபஹுவ காசி உன் ஃபாயிலுன் காசி உண்டு வரும். அப்போ காசி உன் அப்படின்ட்டு வரும் பொழுதும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த வாவுக்கு முன்னால் கஸ்ரா இருக்கிறதுனால காசி உன், அந்த வாவுக்கு முன்னுக்கு கஸ்ரா இருக்குது ஜாய். அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாக அந்த வாவை நம்ம யாவை பெரட்டுவோம், பெஸ்ட்டுக்கு பெரட்டணும். பெரட்டினத்துக்கு பிறகு அந்த யாவுக்கு ஹரக்க சுமக்க இயலாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த யாவை அதாவது யாவில் வரக்கூடிய அந்த ஹரக்கத்தை இல்லாமல் ஆக்கி போட்டு அந்த யாவை ஹதுவு செய்யும். அதாவது யாவை இல்லாமல் ஆக்கி, யாவுடைய ஹரக்கத்தையும் இல்லாமல் ஆக்கி அந்த யாவையும் என்ன செஞ்சிருவோம், ஹதுவு செஞ்சிருவோம், நீக்கிடுவோம். நீக்கிறது பிறகு அதனுடைய தன்வீன் மாத்திரம் இருக்கும். தன்வீன் தான் அந்த நூன் உச்சரிப்பு வந்தது, காசி உன் அல்லது காசி யுன்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய அந்த நூன் சவுண்டு. அந்த தன்வீனைத்தான் ஜாயோடு நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்து விடுறோம். அந்த ஜாயின்னா அந்த அந்த ஐங்கலிமா அதோட சேர்த்து விட்டால் காசின், இல்லாட்டி காசின்னு தனி நீக்க போகுது, அப்படி இல்லை, காசின். அந்த தன்வீன் நமக்கு காட்டும் என்னன்னு கேட்டால், பின்னால் ஒரு எழுத்து ஹதுவு செய்யப்பட்டிருக்குது என்கிறத தன்வீன் காட்டும். ஏன்னா பின்னால் இருக்கக்கூடிய அந்த எழுத்தினுடைய தன்வீன் தான் அதனுடைய ஹரக்கத்தான் முன்னுக்கு மாறி இருக்குது என்கிறதுனால. ரைட். இதே மாதிரி தான் ராமின் என்கிறதுலையும் ராமியுன். அப்போ அங்கே நம்ம என்ன செய்ய தேவையில்ல, யாவாக பெறட்டோன்னு தேவையில்லை, நான் ஆல்ரெடி இது யா தானே. அப்போ ராமியுன் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த யாவையும் யாவுடைய ஹரக்கத்தையும் இல்லாமல் ஆக்கி போட்டு தன்வீன் சவுண்ட், அந்த தன்வீனை மட்டும் அதை மட்டும் நம்ம முன்னுக்கு கொடுத்துட்டோம்னால் ராமின். இப்படித்தான் சகல இஸ்மு ஃபாயில்லையும் வரக்கூடிய மாற்றங்கள் நிகழும். ரைட். அதுக்கு பிறகு அவர் சொல்றார் என்னன்னு கேட்டால், இப்போ காசின் காசியானி காசூன, அந்த காசூன என்கிற அந்த முதக்கர் ஜம்ல காசி ஊனண்டு இருக்கும், காசி ஊன. பிறகு அதை நம்ம வாவ யாவா பெற்றால் காசி யூன. பிறகு நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், அந்த யாவுக்கு ஹரக்க சுமக்கிறதுக்கு மொதுவாக இயலாது. அப்போ எனவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த யாவை ஹதுவு செஞ்சு போட்டோம்னால் காசூன்னு வரும். அதை நம்ம எழுதி பார்த்தோம், போன கிழமை அதை எழுதி பார்த்தோம். அது மாதிரி காசியத்துன் காசியத்தானி காசியாத்துன் அங்கே எல்லாம் எந்த மாற்றங்களும் இல்லை, அந்த வாவுத்தான் யாவாக பிறண்டு இருக்குது, அது மட்டும்தான் நடந்திருக்குது. இதே மாதிரி தான் ராமின் ராமியானி ராமூன ராமி யூனண்டு இருக்கும். பொதுவாக முதற்கர்ஜமும் நம்ம என்ன செய்கிறோம், லாங்கலிமாவினுடைய அந்த எழுத்தை லாங்கலிமாவை நம்ம ஹதுவு செய்கிறது வளமையாக அறியப்பட்டது. அப்போ ராமூனண்டு வரும், ராமின் ராமியானி ராமூன ராமியத்துன் ராமியத்தானி ராமியாத்துண்டு வரும். இப்போ அடுத்ததான் நம்ம படிக்க போகிறது 411வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியை பாருங்க, கடைசி பந்தி. அதாவது லாம் கலிமா மூத்தல் சுலாசியான ஃபியல்ல இஸ்மு மஃபூல் எப்படி வரும், லாங்கலிமா மூத்தல் இஸ்மு மஃபூல் எப்படி வரும் என்கிறது. அது வாவிக்கு ஒரு உதாரணமும் ஒரு யாயிக்கு ஒரு உதாரணமும் காட்டுறான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், வலைக்கும் சலாம், அந்த என்னது இங்கே பாருங்க பிள்ளைகள், என்னென்னு கேட்டால் நாங்கள் அசில் வடிவத்தை நம்ம எழுதணும். இப்போ எப்படி கஸா யகுசூருக்கு தானே, அப்போ அது கஸவ யகுசுவு கஸ்வன் ஃபஹுவ காசிவுன் தானே, வஉஸிவ யுகுஸவு கஸ்வன் ஃபஹுவ மஹ்ஸூவுன் மஹ்ஸூவுன் மஃஊலுன் மன்சூருன் அப்படி எழுதணும். அப்போ நான் எழுதி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இங்கே போர்டில் அழகாக எழுதி காட்டுறேன். எழுதுகிற இடத்துல பேனியால் எழுதப்படாது, உலக்கையாலே எழுதணும். அவன் நல்ல பெருசாகவே எழுதணும், அப்போ தான் அதுக்கு நமக்கு நல்லா கிளியராக விளங்கும். நில்லுங்க வாரேன், கிளியராக எழுதி விடுவோம். இது இந்த போர்டு இங்கே லக்கு இருக்கிறாங்க.
சரி பாருங்க பிள்ளைகள், நம்ம ரெட்டால் எழுதுவோம், அப்போதான் நமக்கு விளங்கும். ஓ கேளுங்க மகள், கேளுங்க. எழுதுல விளங்குது இல்லையா பிள்ளைகள்? சார் அந்த யாருக்கு சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரியும் சார். ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்து போடவா? சரி சரி சரி, எடுப்போம். அதை ஆசிர்வாள் எடுங்க. சரி, மகசூவுன் இந்த எழுதி காட்டிக்க பாருங்க பிள்ளைகள். மகசூவுன் அப்படின்னு என்னது நம்ம எழுதி காட்டிக்கிறோம். இதான் மஃஊலுன், இதான் அசில் வசன். மகசூவுன் இருக்கு. இப்போ இங்கே என்ன செய்வாங்க என்றால் டபுள் வாவு வருது தானே, வாவுன்னு 2 வாவு வருது இல்லையா? ஒன்று மஃஊலுன் வசனில் வரக்கூடிய அந்த வாவு முதலாவது வாவு, ரெண்டாவது வரக்கூடிய வாவு லாங்கலிமா, அது லாங்கலிமா. அப்போ 2 வாவு கிட்ட வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம் என்றால் 2ஐயும் இதுகாம் செய்யும். நமக்கு இது ஹதுப் செய்யணுங்கிற தேவை ஒன்று இல்லை. 2 வாவும் கிட்ட வரதுனால நம்ம என்ன செய்வோம் என்றால் ஹதுப் இந்த இதுகாம் செய்வோம். இந்த வாவை வெட்டி விட்டு இந்த வாவோட இதுகாம் செய்யறது. இதுகாம் செஞ்சால் மகசூவுன் இதுகாம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஒரு வாவை ஹதுப் செஞ்சு போட்டு மற்றத்தில் நம்ம என்ன நுழைவிக்கிறது தானே, மகசூவுன்னு வரும். இது லேசி. இதே மாதிரி நம்ம இதுக்கு வேற ஒரு உதாரணம் நம்ம கொடுப்பதாக இருந்தால் இங்க பாருங்க மக்கள், நம்ம வேற உதாரணம் எழுதி பார்ப்போம். இதே மாதிரி வேற உதாரணம், தஆ யதுஉ என்கிற அந்த ஃபியல்ல நம்ம மது உவ்வுன்னு சொல்றோம். அது எப்படி அந்த மது உவ்வுன்னு வந்து தஅவ யதுஉ தஅவன் அல்லது தஅவதன் ஃபஹுவ தாஇவுன், அதான் தாஇன் வந்திருக்குது, தாஇவுன். அதுக்கப்புறம் மஜ்ஹூல் துஇவ யுதுஅவு தஅவன் ஃபஹுவ மதுஊவுன், இப்படி வரும். மதுஊவுன்னு வரும். நம்ம எழுதி பார்ப்போம். மீம் தால் ஐன் வாவு இப்படி வரும் என்ன. அப்போ ஹரக்கத்தை நம்ம வைப்போம். மது ஊவுன் மஃஊலுன் இப்படி வருது, மது ஊவுண்டு வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வாவு 2 கிட்ட வந்திருக்கேனே. ஒன்று மஃஊல் என்கிற வசனில் வரக்கூடிய அந்த வாவு, 2வது வரக்கூடிய வாவு லாங்கலிமா. ஸோ 2ஐயும் நம்ம இதுகாம் செய்வோம். இதுகாம் செஞ்சோம்னால் முதலாவது வாவை நம்ம வெட்டி விட்டு இந்த வாவை வெட்டி விட்டு இங்கே நம்ம ஷத்தாவை கொடுத்து இதுகாம் செஞ்சால் மது உவ்வுன் அப்படி வரும். சரி, இது லேசி. என்னது 2 வாவு கிட்ட வரும்போது ஒன்று இதுகாம் ஒன்று அது செஞ்சு போட்டு அதை மற்றத்தில் இதுகாம் செஞ்சு விட்டா சரி. அப்போ இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. இப்போ உள்ள பிரச்சனை யா வந்தால் எப்படி செய்கிற, ரமா எருமி மாதிரியான ரமய எருமியு ரம்யன் ஃபஹுவ ராமியுன் அதானே. வருமிய ருமிய யுர்மயு ரம்யன் ஃபஹுவ மர்மூயுன். அசல் இப்படி வரும், மர்மூயுன். நம்ம எழுதணும், எழுதி பாருங்க மக்கள். மர்மூயுன் இப்படி வரும். இப்போ நம்ம இந்த உலக்கியால் எழுதி இருக்கிறோம், இந்த பேரியால் எழுதி வேலை இல்லை, நம்ம உலக்கியால் தான் எழுதணும். இது மர்மூயுன் மஃஊலுன் மஃஊலுன் பாருங்க. சரி, இப்போ இங்கே சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், ஒரு குறித்த சொல்லில் நல்லா விளங்கிடுங்க, இதான் வரைவிலக்கணம். ஒரு குறித்த ஒரு சொல்லில் வாவும் யாவும் அருகருகே வந்து அடுத்தடுத்து வருது, வாவும் யாவும் கிட்ட வருது. அப்படி வாவும் யாவும் கிட்ட வந்தால் அந்த வாவை யாவா பெரட்டணும்னு வாங்க. வாவுன்னா மஃஊலுடைய அந்த வாவு இருக்கு, யாவுக்கு முன்னால் உள்ள வாவு, அந்த இறுதிக்கு முன்னால் உள்ள வாவு, அந்த வாவை யாவா பெரட்டணும்னு வாங்க. பெரட்டினா 2 யா கிட்ட வந்துட்டே. ஸோ என்ன செய்யணும்டா, அந்த 2 யாவையும் இதுகாம் செய்யணும். அப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த வாவை வெட்டி போட்டு அதுக்கு பகரமாக நம்ம யாவமாக பெரட்டி இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் 2 யாவையும் இதுகாம் செய்ய போகிறோம். அப்போ இந்த யாவை தேவையில்ல, இங்கே ஒரு ஷத்தாவை கொடுத்தா சரி, எங்கள் கடைசி ஒரு ஷத்தாவை கொடுத்தா சரி. இப்போ இந்த யாவுக்கு நேர்பாடான ஹரக்கத் முன்னுக்கு அமையணும். ஏன்னா இப்போ இங்கே லம்மா தானே இருக்குது, லம்மா சரி வராது. ஏன்னா யாவுக்கு நேர்பாடாக கஸ்ரா தான் சரி. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த லம்மை இல்லாமல் ஆக்கி போட்டு அதுக்கு நேர்பாடான ஹரக்கத் கஸ்ராவை கொடுத்தால், இந்த யாவு கடைசியில் வந்த யாவுக்கு நேர்பாடான ஹரக்கத்தாக மீமுக்கு வந்த லம்மத்தை நம்ம கஸ்ராவாக சேஞ்ச் பண்ணி விட்டால், மாற்றி விட்டால் சரி. அப்போ மர்மியுன், அப்போ ரமா எர்மி ரம்யன் ஃபஹுவ ராமின் வருமிய யுர்மா ரம்யன் ஃபஹுவ மர்மியுன் அப்படின்னு வரும்.
இதே மாதிரி வேற ஒரு சொல் எடுத்து பார்க்கலாம்ல. இதே மாதிரி என்னது வேற ஒரு சொல் எடுத்து பார்க்க நம்மளுக்கு இது மாதிரி வரக்கூடிய வேற ஒரு சொல் எடுத்து பார்ப்போம். பிரபலமான ஒரு சொல் எடுப்போமாய். எப்படி ரமா மாதிரி யா வாரது சொல்லுங்க. அப்போ உதாரணமாக யா 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 வரணும் கடைசியில் ஒரு சொல் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்த ஒரு சொல் உண்டு. மக்களியுன். எஸ். கலா யக்லி மக்களியுன். எஸ். என்ன கடியம் என்ன மகள் நீங்க சொன்னீங்க? ரலிய மரலியுன். அது ரலியே வைப்போம். அது ரலியே கொஞ்சம் வைங்க. அது வந்து ஃபைல வசன் தானே. ஃபைல வசனை கொஞ்சம் வைங்க. அது இதே சட்டம் தான். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதை விட நம்ம வேற ஒரு சொல் என்னது கலா யக்லி. நல்ல சொல். ஒரு ஆள் சொல்லிருக்காரு என்னது கலா யக்லி உஸ்தாத் மக்களியுன். அது எப்படி மக்களியுன் வந்தேன் நாங்கள் சொல்லுவோம். கலா யக்லியில அசில் இஸ்மு மஃபூல் எப்படி இருக்கும்னால் மக்லூயுன் இப்படி இருக்கும். மீம் நொக்கத்துள்ள காஃப் லாது வாவு யா மக்லூயுன். உங்களுக்கு விளங்குதோ என்னமோ சரியா தெரியலை எனக்கு. மீமை பாருங்க. மீமுக்கு ஃபத்ஹா, காஃபுக்கு சுக்கூன், லாதுக்கு லம்மா, வாவுக்கு சுக்கூன், யாவுக்கு தன்வீன். மக்லூயுன் எப்படி இருக்குது? மக்லூயுண்டு வரும். அப்போ இப்போ வாவும் யாவும் கிட்ட கிட்ட வாரதுனால முதலாவது வாவை நம்ம யாவா பெறணும். தெரிகிற வாவு இருக்கு தானே. இந்த வாவை நம்ம யாவா பிரட்டிடணும். சரி, யாவா பிரட்டினத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? இதுகாம் செய்யணும். இரண்டியா கிட்ட கிட்ட வந்தால் என்னது அதில் ஒழுக்கம் என்னன்னா அது இதுகாம் செய்யணும். இதுதான் ஒழுக்கம். அப்போ இதுகாம் செஞ்சதுக்கு பிறகு அதாவது யாவுக்கு நேர்பாடாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் முன்னால் இருக்கக்கூடிய அந்த லாதுடைய ஹரக்கத்தை கஸ்ராவாக மாற்றணும். அப்போ எப்படி வந்துட்டும்? மக்களியுன் அப்படி வரும். மக்களியுண்டு வரும். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இப்போ நம்மளோட ஒரு ஆள் சொன்ன அந்த மருளியுன் கதையை பார்ப்போம். மருளியுன் என்கிற சொல்ல நம்ம பார்ப்போம். அது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மருளியுன் எப்படி வந்தால் ரலிய யருலா ரிலன் ஃபஹுவ ராலின் வருலிய யுருலா ரிலன் ஃபஹுவ மருளியுன். மருலூயுன் எப்படி இருக்கும்? எழுதி பார்ப்போம் நம்ம. மருலூயுன் இந்த மாதிரி வரும். மஃஊலுன் மருலூயுன் மஃஊலுன் இஸ் மஃஊல் தானே. மஃஊலுன் மருலூயுன். வாவும் யாவும் கிட்ட கிட்ட வருது. அப்படியே இல்லையா? வாவும் யாவும் கிட்ட கிட்ட வருது. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த இருக்கக்கூடிய இந்த வாவை யாவா நம்ம மாற்றணும். யாவா மாற்றி போட்டு ரெண்டாம் இதுகாம் செய்யணும். இதுகாம் செஞ்சிருந்த நேரத்தில் முதலாவது யா வெட்டி போட்டு ரெண்டாவது யாவில் நுழைவித்தால் மருளுயுண்டு வந்து நிற்கிது. இப்போ இந்த யாவுக்கு கடைசி வர யாவுக்கு நேர்பாடாக முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த எழுத்தினுடைய லம்மத்தை கஸ்ராவாக மாற்றி விட்டால் மருளியுன். அப்போ ராலின் மருளியுன் அப்படின்னு வரும். என்ன சோமா? சரி, சோமில்ல சரி ஷஃபாக்கி இல்லை அல்லாலே சகர் பாடத்தை முடிச்சு பேசுகிறேன். மருளியுன் அப்படின்னு என்னது வரும். மருளியுன் என்ன அப்படியா? வீடு போகிறீங்களா? அம்மா வந்தீங்களா? சரியா? மருளியுன் என்ன. சரி, இதே மாதிரி நமக்கு நிறைய சொல்ல நம்மளுக்கு என்னது இந்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யா இறுதியில் வர மாதிரி அல்லது ஃபைல வசனில் வரக்கூடிய சொல். ஆனால் இஸ்மஃபூல் எடுப்பதாக இருந்தால் நல்ல விலங்கு எடுத்துக்கணும். என்றால் வரக்கூடிய ஃபியல் முத்தாத்தியான ஃபீல் அறிக்கணும். முத்தாத்தினல் அந்த டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது பிறவினை, தன்வினை, பிறவினை நம்ம படிச்சிருக்கோம் லாசி முத்தாத்தி. அந்த முத்தாத்தியான ஃபியல் செய்யப்படுபொருள் வர முடியுமான வினையாக இருக்கணும். அது இல்லாத ஃபியலுக்கு வராது. உதாரணமாக இப்போ பக்கிய எபுகா எஞ்சியது என்கிற அந்த பக்கிய எபுக்கா அதில் என்ன வராது? அதில் மபுக்கியுன்னு சொல்கிறல்ல. ஏன்னா அதில் இஸ்மஃபூல் வர வாய்ப்பில்லை. இஸ்மஃபூல் வர வாய்ப்பில்லை. அப்போ முத்தாத்தியான ஃபீல் அடிக்கணும். இப்போ தவா எத்துவி மத்துவியுன் அந்த மாதிரி வரும். கலா யக்லி மக்களியுன். கலானா பொறிக்கிறது என்ன? பொறிக்கிறது. அப்போ அந்த மக்களியுன் பொறிக்கப்பட்ட இந்த இருக்கிறது சொல் தான் சொல். கலா யக்லினா பொறித்தான். ஃப்ரை எஃப்ஆர்ஒய் ஃப்ரை பொறிக்கிறது. அப்போ கலா யக்லி அதில் மக்களியுன் பொறிக்கப்பட்ட லஹ்முன் மக்களியுன் பொறிக்கப்பட்ட இறைச்சி அப்படின்னு சொல்கிறது. சமக் மக்களி பொறிக்கப்பட்ட மீன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பொரிச்ச மீன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி வரலாம்.
வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு சொல்லணும்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லணும்னு சொல்லுங்க. ஒரு கோட்டை சொல்லிருக்கே என்னது ஃபால இந்த என்னது லாங்கலி மம்மத்தில் வரக்கூடிய ஃபேர்கள் மக்கள் அதாவது இந்த ஜரா எஜிரி என்ற ஃபியலை பொறுத்த வரையில் ஜரா எஜிரி வந்து லாசிமான ஃபியல், ஓடினான் தானே அது வந்து லாசிமான ஃபியல். அந்த ஃபியலில் இருந்து நம்ம மஜ்ஜிரின்னு சொல்கிறது அவ்வளோ பொறுத்த மாதிரி வழங்கலை. நான் தானே சொல்லிட்டேன் என்னது முத்தாத்தியான ஃபியல் அழைக்கிறப்ப உதாரணமாக பக்கா எபுக்கி, இப்போ பக்கா எபுக்கி அழுதான், லிமாதா தபுக்கி அந்த பக்கா எபுக்கி, இப்போ அதில் வந்து மபுக்கின்னு இஸ்மா ஃபுல் சொல்கிறல்ல, அது வராது. வேறு சொல்லுங்க அப்போ. கூலி கொடுக்கறதுக்கு என்ன சொல்கிறாரா புள்ள? ஜஸா எஜிசி. அப்போ ஜஸா எஜிசி வரும். கட்டினான் பனா எபுனி மபுனி ஜஸா எஜிசி மஜிசியுன் அந்த சொல் வரும். வேற பாதுகாத்தானுக்கு என்ன சொல்கிறாரா புள்ள? ஹமா எஹ்மி மஹ்மியுன், ஹமா எஹ்மி மஹ்மியுன். சொல் பாடமாக்கணும், சொல் பாடம் இல்லாட்டி வேற இல்லை. வேற ரஆ யர்ஆ, அதாவது ஐன் வார ரஆ யர்ஆ கண்காணித்தான், கவனித்தான், பராமரித்தான், அதில் மர்இயுன் அப்படி வரும். ரவா எர்வி அறிவித்தான், ரவா எர்வி ரிவாயத், அதில் மர்வியுன் அறிவிக்கப்பட்டது ஹதீஸ். வேற எப்படி வரும் சொல்லுங்க அப்போ. ஷஃபா யஷ்ஃபில மஷ்ஃபியுன், ஷஃபா குணப்படுத்தினான், அல்லாஹு யஷ்ஃபீக்க அல்லாஹ் உங்களுக்கு இதட்டும். ஹதா யஹ்தி நேர்வழி காட்டினான், ஹதா யஹ்தி மஹ்தியுண்டு வரும், நேர்வழி காட்டப்பட்டவன். சொல்லுங்களேன், யாருக்கு தான் படிப்பிக்கிறோன்னு எனக்குன்னா தெரியலப்பா. கஃபா எக்ஃபி போதும்ன்றது, எக்ஃபி எக்ஃபின்ற கஃபா எக்ஃபி மக்ஃபியுன் மக்ஃபியுன். வேற என்ன வரும்? நசிய என்சாண்டா என்ன? நசிய என்சா ஆனா அன்சா நசீத்து மறந்துட்டேன்ற. அப்ப மறக்கடிக்கப்பட்டால் மன்சியுன் என்ன? மன்சியுண்டு வரும். என்னது வகுந்து நசியம் மன்சியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. வேற சொல்லுங்களேன் பாப்போம். நவா என்வி நீயத், நவா என்வி நீயத்து வைத்தான் இல்லையா? அப்ப அதுல வந்து மன்வியுன் எண்ணப்பட்ட விஷயம், மன்வியுன் அப்படி வரும். என்ன மகள் சொன்னீங்க? ஹஷிய யஹ்ஷா வந்து லாசிமான ஃபியல், அஞ்சினான் பயந்தான், மஹ்ஷியுன்னு சொல்றல்ல. ஆனா அந்த கஷாவுல மஹ்ஷியுன் அலைஹி கஷா வரும், கைன் ஷீன் யாவார அந்த கஷா, அந்த கஷாவுல மஹ்ஷியுண்டு வரும். தவாயத்துவி மடித்தான், தவாயத்துவி மடிக்கிறது, அதில் மத்துவியுண்டு வரும். அப்படி வரும். எனவே அந்த நமக்கு நல்ல ஃபியல் கொஞ்சம் பாடம் இருக்கணுமா, இல்லாட்டி வேலை இல்லை, இல்லாட்டி நம்ம என்னது செஞ்சிக்க மாட்டோம், அது வராது. ஹக்கா எஹ்கி கதை கூறினான், அதில் மஹ்கியுண்டு வரும், ஹக்கா எஹ்கியில் மஹ்கியுன் அப்படின்னு வரும். சரி, அது நீங்கள் இப்போ தானே இந்த ஆரம்ப நிலைமையில் இருக்கீங்க, எனக்கு சில முயற்சி எடுத்தால் என்னது அது வந்துடும். சரி, நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, நான் அப்படி தான் கொஞ்சம் ஏசுறேன் தானே நான். ரைட், அடுத்த பகுதிக்கு போவோம் பிள்ளைகள், அடுத்த பாடத்துக்கு போவோம். அதாவது சிறு சந்தர்ப்பங்களில் இஸ்மு மஃபூல் வந்து என்னன்னு கேட்டால் ஃபஊல் என்கிற வசனுக்கு வரும். இப்போ இஸ்மு ஃபாயில் ஃபாயில்ன்ற வசனுக்கு வருவதை போல சம்டைம்ஸ் இஸ்மு ஃபாயில் ஃபஊல்ன்ற வசனுக்கு வரும். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இஸ்மு ஃபாயிலுடைய வசன்கள் சம்பந்தமாக என்னது 26 வசன்கள் படிச்சு நம்ம. அதில் என்னது ஃபஊல் என்கிற வசனை பற்றி சொல்லியிருப்பாங்க, இஸ்மு ஃபாயில் வர வசன். அப்போ ஃபஊல் என்கிற வசனில் நம்ம வந்து இஸ்மு ஃபாயில் ஒன்று எடுக்கிறோம், அல்லது வந்து லாங்கலிமா மூத்தலான ஒரு சொல் வருது இஸ்மு ஃபாயில் தானே. ஃபஊல் என்கிற வசனில் இஸ்மு ஃபாயில் ஒன்று வந்து அது வாவியாக இருந்தால், உதாரணமாக அதுவுன் நம்ம சொல்கிறோம், எதிரிக்கு அரபில் சொல்கிறது வந்து அதுவுண்டு. இப்போ இந்த அதுவுன்ற சொல்ல நீங்கள் நம்ம பிரித்து பார்த்தோம்னால் ஐன் தால் வாவு வாவு, ஐன் தால் தாலுக்கு லம்மா, வாவுக்கு சுகோன், மற்ற வாவுக்கு தன்வி. அதுவுன் ஃபஊலுன் எதிரி. அப்போ இப்போ நம்ம என்ன செய்வோம்,
ரெண்டு வாவு கிட்ட வந்து என்ன செய்யறது, முதலாவது வாவை இல்லாமல் ஆக்கி போட்டு அதை ரெண்டாவது வாவுல இதுகாம் செஞ்சு விட்டால் சரி, அது உன், இது லேசி. அதே சந்தர்ப்பத்தில் யா வந்தால் தான் குழப்பம். யா வந்தால் தான் என்னது, நம்ம முன்னால சொன்ன அதே சட்ட மரபை நம்ம வந்து பேண வேண்டி வரும். அது என்ன சட்ட மரபு? அதாவது நம்ம சொன்ன மாதிரி என்னென்னு கேட்டால், வாவும் யாவும் கிட்ட வந்தால் முதலாவது வரக்கூடிய வாவை யாவாக பெரட்டி ரெண்டையும் மிதுகாம் செஞ்சு முன்னுக்கு கசரா கொடுக்கணும். அந்த சட்டத்தை நம்ம பேண வேண்டி வரும். உதாரணம் பாருங்க, இங்கே காட்டியிருக்கிறாங்க. ஃபஊல் வசனுக்கு ஒரு உதாரணம் பகியுன் என்கிற சொல். அந்த பகியுன் அசல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகூயுன் இப்படி தான் இருக்கும். பகூயுன் ஃபஊலுன், பா கைனுக்கு லம்மா, வாவு சுக்கூன், யாவுக்கு தன்வீன். பகூயுன் ஃபஊலுன் வசன். பகூயுன் வரும் பொழுதும் இப்போ இந்த வாவும் யாவும் கிட்ட தானே வருது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், முதலாவது வரக்கூடிய இந்த வாவை யாவாக பெரட்டணும். யாவாக பெரட்டணும். பெரட்டினத்துக்கு அப்புறம் ரெண்டு யா கிட்ட வருது தானே. அப்போ என்ன செய்யணும், இந்த முதலாவது யாவை அது செஞ்சு போட்டு ரெண்டாவது யாவுல அது இதுகாம் செய்யணும். இதுகாம் செஞ்சு போட்டு இந்த யாவுக்கு நேர்பாடாக முன்னுக்கு கசராவை நம்ம கொடுத்தோம்னால் பகியுன், பகூயுன் பகியுண்டு வரும். பகி என்றால் அர்த்தம் வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. பகி என்றால் ஒன்று விபச்சாரி, அவளுக்கு சொல்றது விபச்சாரிக்குன்னு சொல்லுவாங்க பகிண்டு. அதே மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய அத்துமீறக்கூடிய ஆளுக்கு பகிண்டுவாங்க. அப்போ அநியாயக்காரன் அல்லது விபச்சாரி அப்படி கருத்தன் இது பகியுன். இந்த சொல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க ஸ்திரீ மரியம், அவங்க வந்து தன்னுடைய வயிற்றில் குழந்தைய சுமந்து அந்த குழந்தைய பெற்றெடுத்துக்கிட்டு வார டைமில் அந்த ஆக்கள் பழிச்ச அந்த பழிப்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அவருக்கு ப்ளேம் பண்ணினாங்க தானே, அவ குற்றம் சாட்டினாங்க. அப்போ அந்த டைம் நாங்கள் சொன்னாங்க, யா உஹ்த ஹாரூன மா கான அபு கிம்ர சௌஇன் வமா கானத் உமுகி பகியா, வமா கானத் உமுகி பகியா. உங்களோட வாப்பா கெட்டு நடத்தியுடையவரும் அல்ல, உங்களுடைய அன்னை தாய் வந்து மரியமே அவவும் ஒரு விபச்சார பெண் அல்லையே. அவங்களோட வாப்பாவும் மோசம் இல்லை, உமாவும் மோசம் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ இப்படி ஒரு அடாத்தான இப்படியான ஒரு அபாண்டமான வேலையை செஞ்சுட்டு வந்துட்டாயே, ஏன் மரியம் இப்படி அவங்க உமா அப்பாவுக்கு சேறு பூசினாய் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டாங்க. அந்த நேரத்தில் அவள் ஒன்றுமே கதைக்கல, ஆத்திரப்படலை. அவருக்கு மனசுக்கு அந்த கவலையெல்லாம் ஒரு ஒரு பக்கமாக மூட்டை கட்டி வச்சு போட்டு அவ செஞ்ச வேலை ஒன்று தான். அல்லாஹ் சொன்னான் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி. அவள் சொன்னா, நான் டேத்தில் உங்களோட பேச மாட்டேன். ஃபஅஷாரத் இலை, தன்னுடைய குழந்தை பக்கமாக அவள் கையை சுட்டி கேட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட கேளுங்க பேசுங்கண்டு. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, என்னென்னு கேட்டால், இப்படி தொட்டில் மடியாக இருக்கக்கூடிய கை குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேசுறது, அது பேசும், நீங்கள் பேசுங்கண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம். திருப்பி சொன்னா என்னது, குழந்தைகிட்ட கேளுங்கண்டு. அவங்க குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அப்போ நீயாவது சொல்லேன் சங்கதியை என்னண்டு. அப்போ தான் என்னது அந்த குழந்தை பேசுது இல்லையா. என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதாவது ஆத்தானியல் கிதாப வஜஅலனி ரப்பி, அதாவது அல்லாஹு தாலா எனக்கு வேதத்தை தந்து என்னை நபியாக ஆக்கி எனக்கு தொழுமாறு ஜக்காத்து கொடுக்குமாறுலாம் அல்லாஹ் தாலா, அதாவது ஸ்டோரி வருது, அது வேற விஷயம். இது விஷயம் என்னன்னு கேட்டால், அதில் வரக்கூடிய வசனம் தான் வமா கானத் உம்முகி பகியா, உங்களுடைய தாய் விபச்சாரி அல்ல அப்படிங்கிற சொல், அந்த பகியுன்ங்கிற சொல். ரைட். அப்போ இது நமக்கு வழங்குது. இதே மாதிரியான சொற்கள் வந்து நம்ம தேட இயலும், இல்லைன்னு நமக்கு சொல்ல இயலாது. இப்படி சொற்கள் வரும். உதாரணமாக சரியுன் பின்னுக்கு வரும் அந்த சொற்கள். சரியுன் அந்த சொல் எப்படி வந்துச்சுங்கிறது. லபியுன் நம்ம சொல்கிறோம், சபியுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபஈல் வசனுக்கு வரக்கூடிய சொற்கள் பரவலாக என்னது இருக்குது, அரபு மொழியில் இருக்குது. சபியுன் சிறுவன், அதே மாதிரி என்னது இருக்குது சொற்கள் நமக்கு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்ம அந்த டைமில் பார்த்துக்கலாம். சரி, இந்த காட்டிக்கிறாங்க என்னது ஃபஈல் வசன் இல்லையா, அது ஃபஊல் வசனுக்கு பிறகு என்னது இந்த காட்டிக்கிறாங்க ஃபஈல் வசன் இல்லை சபியுன் என்கிறத சபூயுன் சபியுன். அங்கேயும் அதே மாதிரி தான் வாவும் யாவும் கிட்ட வந்ததுனால நம்ம வாவை யாவா பெரட்டி இதுகாம் செஞ்சால் சபியுன். சரியுன்ல அசிலே ரெண்டும் யா தான் வருகிறது, ரெண்டும் இதுகாம் செஞ்சு விட்டால் சரியுண்டு வரும். இதெல்லாம் நமக்கு விளங்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய செய்தியையும் கொஞ்சம் பாருங்க. நபியுன், எஸ் நபியுன்ங்கிற சொல், எஸ் ஜமீல் நபியுன்.
சரி, இப்போ இதுக்கு பிறகு சொல்றாங்க என்னென்றால் சுலாசி மசீது ஃபி என்ன அர்த்தம்? அடிப்படை மூன்று எழுத்துக்களோட ஒரு எழுத்து அல்லது ரெண்டு எழுத்து மேலதிகமாக வாரதுன்னு. அப்படி மேலதிகமாக வரக்கூடிய அந்த வினைகளுக்கு தான் நம்ம சுலாசி மசீது ஃபீன்னு சொல்றது. அடிப்படை மூன்று எழுத்துக்களோட ஒரு எழுத்து அல்லது ரெண்டு எழுத்து மூணு எழுத்து வாருது. இப்போ இதுகளில் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், பொதுவாக வாவோ யாவோ வந்து, அதாவது லாம் கலிமாவாக வாவோ யாவோ வந்து அது ஹரக்கத்து பெற்று அதுக்கு முன்னால் ஃபத்துஹா இருந்தால் அந்த வாவை அல்லது யாவை நம்ம அலிஃபாக பெறட்டுவோம். வாவாக இருந்தாலும் யாவாக இருந்தாலும் எழுதும் பொழுது நம்ம அலிஃபா பெறினதுக்கு பிறகு யாட சூரத்தில் தான் எழுதணும். இங்கே பாருங்க மக்கள், நான் உங்களுக்கு ஒன்று எழுதி காட்டுறேன். அதாவது பாருங்க, ஆத்தா என்கிற ஃபியல் அசில் வந்து ஆத்தவ நான் உலக்கியால் எழுதி காட்டிருக்கிறேன் பாருங்க. ஆத்தவ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லத்துடைய எழுத்து ஹரக்கத்து பெற்று அதுக்கு முன்னால ஃபத்துஹா இருந்தால் இந்த இல்லத்துடைய எழுத்து நம்ம அலிஃபா பெறட்டணும், அலிஃபாக பெறட்டணும். பெரட்டினால் தாண்டு வரும். இதை எப்படி எழுதுறது? நாங்கள் சொல்லுவோம், பொதுவாக ஒரு 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 அலிஃப் நான்காம் எழுத்தாக அஞ்சாம் எழுத்தாக ஆறாம் எழுத்தாக வந்தால் அதை யாட சூரத்தில் தான் எழுதுறது. ஸோ நம்ம இதை எழுதணும், தாண்டு இப்படி தான் எழுதணும். எழுதி காட்டிக்கிறேன், இந்த மாதிரி எழுதணும் தா. அப்போ அந்த தாவுக்கு பிறகு அலிஃபாக எழுதாமல் அது யாட சூரத்தில் அலிஃபாக நம்ம எழுதிட்டோம்னால் சரி. இது மாதிரி நிறைய ஃபியற்கு நமக்கு எழுதி காட்டிடும். உதாரணமாக பாருங்கள், நம்ம மக்கள் இங்கே காட்டியிருக்கிறாங்க ஒரு ஃபியல் உண்டு. அதாவது ஏத்ததா அசுல நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஏத்ததவ எல்லை மீறினான், தாண்டால் கொடுத்தான், ஏத்ததானால் எல்லை மீறினான். அப்போ ஏத்ததவ, அப்போ ஏத்ததவ எப்படி ஏத்ததான்னு மாறின? வாவு ஹரக்கத்து பெற்று அதுக்கு முன்னால் ஃபத்து இருக்கிற சுட்டிம், ஃபத்து இருக்கிற காரணத்தினால் இதை அலிஃபா நம்ம பெறட்டணும். அலிஃபா பெருனத்துக்கு பிறகு ஏத்ததாண்டு வரும். இதை எழுதும் பொழுது நம்ம எப்படி எழுதுவோம்? ஏத்ததா, தாலுக்கு பிறகு யாட சூரத்தில் தான், யாட வடிவத்தில் தான் நம்ம அலிஃப் எழுதணும். ஏத்ததா எல்லை மீறினான் என்றால் பொதுவாக அலிஃப் வந்து, அதாவது வாவு யாவு அலிஃபா பெறப்பட்டதுக்கு பிறகு நாலாவது எழுத்தாக அஞ்சாவது ஆறாவது எழுத்தாக வந்தால் அது யாட சூரத்தில் தான் எழுதுறேன். இதே மாதிரி தான் என்னது இன்னொன்று காட்டிக்கிறாங்க, இஸ்தர்ஷா. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னால் இஸ்தர்ஷாவை நீங்கள் பார்த்தீங்கன்னால் அது வந்து இஸ்தர்ஷவ என்கிறது தான் அசில். இந்த எழுதி காட்டிக்கிறாங்க உங்களுக்கு. இஸ் அது அப்போ இஸ்தஃப் அல வசன், இஸ்தர்ஷவ லஞ்சம் கேட்டான் அர்த்தம். அப்போ இந்த இஸ்தர்ஷவ இஸ்தர்ஷவ வாவு ஹரக்கத்து பெற்று முன்னுக்கு ஃபத்துஹா இருக்கிற காரணத்தினால் இந்த ஃபத்துஹத்துக்கு நேர்பாடாக இது அலிஃபா பெறட்டணும். பெறட்டினால் இஸ்தர்ஷா, இஸ்தர்ஷவ இஸ்தர்ஷாண்டு மாறும். பிறகு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் அதை எழுதுகிற நேரத்தில் இதை யாட சூரத்தில் எழுதி விட்டால் சரி, இஸ்தர்ஷா அப்படின்னு என்னது வரும். எனவே அது இம்லாவோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இம்லாண்டால் எழுதுகிற முறை, அது எழுத்தணியோடு சம்மந்தப்பட்ட கொலிகிராஃபியோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அது. ரைட். நான் நினைக்கிறேன் நமக்கு இவ்வளவும் என்னது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு மேலே படித்தோம்னால் என்னது நமக்கும் ஒரு என்ன சிக்கு கொண்டு வரும். ஆனால் உள்ள ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால், இப்போ இதை நம்ம சர்வ் செஞ்சு பழகணும். எப்படி? உதாரணமாக அத்தாவை நம்ம மாதியில் சர்வ் செய்யணும். அத்தா அத்தயா அத்தவ் அத்தத் அத்ததா அத்தைன அத்தைத அத்தைத்தும் அத்தைத்தும் அத்தைத்து அத்தைத்தி அத்தைத்தும் அத்தைத்துன்ன அத்தைத்து அத்தைனான்னு சொல்லி சர்வ் செய்யணும். அதாவது பொதுவாக நம்ம லாம் கலிமா மூத்தலுக்கு சொல்லக்கூடிய எல்லா சட்டங்களும் இங்கேயும் வரும். எப்படி? அத்தா அத்தயா அத்தவ், அங்கே முதக்கர் ஜமுல லாங்கலிமா ஹதிப் செய்யப்பட்டிருக்குது. அத்தத் அத்ததா அந்த ரெண்டுலையும் என்ன செய்யப்படுது? லாங்கலிமா ஹதிப் செய்யப்படுது. அத்தைன முதல் அத்தைனா வரைக்கும் வரக்கூடிய பின்னல வரக்கூடிய அந்த 9 சீகாக்கள்லையும் நம்ம என்ன செய்யறல, அதாவது இல்லத்துடைய எழுத்தை மாதியில் ஹதிப் செய்யறல. அது எது மாதிரினால் தஆ தஅவா தஅவ் தஅத் தஅதா தஅவுன தஅவுத தஅவுதுமா தஅவுதும் தஅவுதி தஅவுதுமா தஅவுதுன்ன தஅவுது அப்படின்னு ஃபுல்லாக வர்றது மாதிரி சர்ஃப் வரும். அது ரமா ரமையா ரமோ ரமத் ரமத்தா ரமைன ரமைத்த ரமைத்துமா ரமைத்தும் ரமைத்தி ரமைத்துமா ரமைத்துன்ன ரமைத்து ரமைனா மாதிரி சர்வ் செஞ்சு கொண்டு போறதுதான். அதுக்கு ஒரு நாக்குக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும், அவ்வளவுதான். இப்போ உதாரணமாக ஏத்ததாண்டால் ஏத்ததா ஏத்ததயா ஏத்ததவ்
ஏததத் ஏதததா ஏததைன ஏததைத்த ஏததைத்துமா ஏததைத்தும் ஏததைத்தி ஏததைத்துமா ஏததைத்துன்ன ஏததைத்து ஏததைனாண்டு வரும். இப்போ இங்கே உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், பொதுவாக 4 எழுத்து 4 எழுத்துக்கு மேற்பட்டதாக வந்தால், அது வாவு வந்தாலும் யாவும் வந்தாலும் தான் லமீர்கள் சேரும் பொழுது, எது லமீர்? இந்த முதக்க முவன்னஸ்யமுடைய லமீர், அதே மாதிரி இதர ஹரக்கத்து பெற்றுக்கொண்ட ஏனைய லமீர்கள் சேரும் பொழுது, அதாவது ஃபஅல்ன சியாவுக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை 9 சியாக்கள்லையும் வாவு வந்தாலும் யாவு வந்தாலும் தான் லாங்கலிமா மூத்த 4 எழுத்துக்கு மேலே உள்ள வினையாக இருந்தால் அப்போ அந்த வாவோ யாவோ யாவாகத்தான் வரும். இப்போ நம்ம அங்கே அப்படி இல்லையே, த வேண்டு வந்தாலனாலும் நம்ம த அவுன த அவுத்தேண்டு போவோம். இங்கே அப்படி அல்ல, அவுல தவுன தவுத்தேண்டு வராது, தைன தைத்த இதுதான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஏ ததவுன்னு வராது, ஏ ததைன்னு தான் வரும். அதாவது அந்த வாவு யாவாக மாறிடும் லமீர்கள் சேர்ந்து வரும்போது. திருப்பி சொல்கிறேன் பாருங்க. அதாவது என்னென்றால் சுலாசி முஜர்ரதான சொற்களாக இருந்தால் அந்த சொற்களில் வாவு யா அதுகள் அசில்படியே வரும். ஆனால் 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து வரக்கூடிய வினைகளில் வாவு வந்தாலும் யாவு வந்தாலும் தான் அந்த ஃபஅல்ன சியாவுக்கு பிறகு வரக்கூடிய 9 சியாக்கள்லையும் அந்த வாவு யாவாக மாறிடும். யாவாக மாறித்து நம்ம சர்வ் செய்யணும். எனவே அதை நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கன்னால் சரி. என்ன விஷயம்னா, இதை உங்களுக்கு முழுமையாக சர்வ் செஞ்சு காட்டியில் உங்களுக்கும் இந்த என்னது லாம் கலிமா மூத்தலாக வரக்கூடிய வினைகளுக்கு சில உதாரணங்கள் நான் என்னது தாரன். அந்த உதாரணங்களை கொஞ்சம் நீங்கள் எழுதி பாடமாக்கி கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமான வினைகள். அப்புறம் நம்ம இந்த பாடப்பகுதியோடு முடிச்சுக்கொள்வோம்.